என் இனிய உடன்பிறப்புகளே, காலை வணக்கம். நான் உங்கள் சித்தராஜ், லைட் ஆப்ல எடிட்டர், மைசூர். உறவுகளே, சிறை விதிகளை மதிக்காமல் சிறையில் காட்டு தர்பார் நடத்தும் விசாரணை கைதியை சட்டத்தின் பிடியில் கொண்டு வர ஒழுங்குபடுத்த வேறு மாநில சிறைக்கு மாற்றலாம். அதாவது சைடிஷ் இருக்குது. கல்யாண சந்தர் சர்க்கார் வர்சாப் ராஜேஷ் ராஜன் 2005 கிரிமினல் லா ஜேர்னல் 1441 சுப்ரீம் கோர்ட். அதாவது ஒரு கைதி நம்ம காட்டு தர்பார் பண்ணுறான் ஜெயிலுன்னா அவனை எங்கே வேணால் இந்தியாவில் எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். சட்டங்கள் இருக்குது. பெரும்பாலும் இந்த சட்டங்கள் யாருக்கும் தெரியல நினச்சிருக்கிறேன். பாருங்கள், ஜெயிலில் பாருங்கள், போன் வச்சுக்கிறான், கஞ்சா வச்சுக்கிறான், உள்ளே அடிதடி பண்ணுறான், ஜெயில் காவலர்லாம் அடிக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறவங்க தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தீகார் ஜெயிலுக்கு போடலாம், இந்த குல்பர்கா ஜெயிலுக்கு போடலாம், இந்த கோயம்புத்தூர் போடலாம், பாளையங்கோட்டை போடலாம், எங்கே வேணாலும் போடலாம். அவனுக்கு ஸ்டேட் ஒடிசா பீகார் கூட போடலாம். அதாவது சைட்டிஷன் இருக்குது. இந்த விதிகளை யாருக்கு தெரியலையா சொல்லுங்க பாருங்க. அவன் பார்வை டிவியில் பாரு, அடிக்கடி பாருங்களேன். பாளையங்கோட்டை ஜெயிலில் கத்தி எடுத்து குத்திட்டான், ஒரு இன்ஸ்டியூட்டரை அடிச்சிட்டான். அதே வந்துட்டு இருக்குல்ல. இதே இவங்க இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதே சொல்லுங்க. சட்டங்கள் இருக்குது இல்லை. கான்ஸ்டியூஷன் இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தை 142 கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸு, சுப்ரீம் கோர்ட் சைட்லைன்ஸ் தான் நான் போடுறேன். வேற எதுவும் நான் போடல. படிச்சு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் சைட்லைன்ஸ் இருக்கு. இது பிரகாரம் தயவு செஞ்சு இன்னும் காட்டுதார் பண்ற ஜெயிலுங்க, உள்ளே ரவுடிஜம் பண்ணுற ஜெயிலில் இருக்கிற கைதிகளை நீங்க வேற டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு 10 பேரை தூக்கி அடிங்க பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து தூக்கி அடிங்க. பீகாருக்கு போடுங்க, இல்லை தீகாருக்கு போடுங்க, இல்லைன்னா இதுக்கு போடுங்க, பெல்லாரி ஜெயிலு கர்நாடகாவில் அங்கே போடுங்க. அப்போ தான் ஒழுங்குபடுத்துவாங்க. நீங்கள் யாருமே இந்த மேனுவல் பிரகாரம் இந்த சைட்டிஸ்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறது. என்ன காரணத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறதே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸை பார்த்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உச்சநீதிமன்றத்துடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க சார். நீங்கள் ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது. இது கொடுத்துருக்கு, சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தை பிரகாரம் ஒரு 10 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. காட்டு தர்பார் பண்ணுற கைதிகளை ஆட்டோமேட்டிக் ஒழுங்கு வருவாங்க, கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க. இந்த சைட்டிஸ்லாம் இருக்குது. தயவு செஞ்சு இதை நான் ஒரு பிடிஎஃப்ல போடுறேன் பாருங்க. தயவு செஞ்சு பார்த்து இது மற்ற உற்றா உறவினர்களை அனுப்புங்க. இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். இது நான் உங்கள் லைட் ஆப் எடிட்டர் சித்தராஜ், மைசூர்.